பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நாம் தியானிக்கிற கர்த்தரோட வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷகம் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். Gospel according to John chapter 6 verse 51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆமேன். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையாக இந்த வசனம் காணப்படுகிறது. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொல்லி. ஆமேன். அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். நானே ஜீவ அப்பம். என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் என்று சொன்ன இயேசு இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய அப்பத்தை புசிக்கிறவன், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான் என்று சொல்லி. ஆமே. தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசிச்சோம்னா ஆண்டவரை இயேசு சொல்றாங்க, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், கடைசி நாளிலே நான் அவனை எழுப்புவேன் என்று சொல்லி. ஆமே. அப்போ யூதர்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி அவருடைய மாம்சத்தை கொடுப்பார், எப்படி அவருடைய ரத்தத்தை நம்ம குடிக்க கொடுப்பார் என்று சொல்லி. ஆமே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கிற அப்பம் என்னுடைய மாம்சமே என்று சொல்லி. ரா போஜனத்துல ஆண்டவரை இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். ஆமே. அல்லேலூயா. அப்ப நம்ம பிழைக்கும்படிக்கு ஆண்டவர் என்னன்னா அவருடைய மாம்சத்தை அவர் பிற்க ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா. சிலுவையில ஆண்டவர் அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அப்ப அவரிடத்துல விசுவாசமா இருக்கிற நமக்கு என்னன்னா ஆண்டவர் என்ன கொடுக்கறாங்க, ஜீவனை கொடுக்கறாங்க. ஆமே. அல்லேலூயா. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு ஆண்டவரை இயேசு சொன்னாங்க, நான் உலகத்துக்கு எதுக்காக ஆண்டவர் வந்தாரு, ஜீவனை கொடுக்க, அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லி. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான இன்றைக்கும் இல்லையா ஆண்டவரை இயேசு என்ன சொன்னாங்க, இந்த ரா போஜனத்துல இல்லையா இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால ஒவ்வொரு மாதமும் நம்ம அந்த திருவிருந்துல இல்ல நம்ம பங்கு கொள்ளும் பொழுது ஆண்டவரை இயேசுவினுடைய மாம்சம் நமக்காக பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது என்பதை நம்ம நினைவு கூர்ந்து அதை நம்ம அனுசரிக்கிறபடினால அது நமக்கு என்ன கொடுக்கிறது, அது ஜீவனை கொடுக்கிறது. ஆமே. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னில விசுவாசமா இருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்த என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவரை இயேசு சொல்லிருக்காங்க இல்லையா. அப்ப ஆண்டவரை இயேசுடைய மாம்சம் பிற்கப்பட்டதுனால அவர் இந்த உலகத்துக்கு அவரிடத்துல நம்ம விசுவாசமா இருக்கிறபடினால நமக்கு என்ன உண்டு, நம்ம நித்திய ஜீவன் உண்டு, நம்ம பிழைத்திருக்கிறோம். ஆமே. நம்ம மரித்தாலும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்படாது. ஆமே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, கண்ணீர் இல்லை, வருத்தம் இல்லை என்று சொல்லி நம்ம அப்படியாக வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு அந்த ஜீவ அப்பம், ஆமே, அந்த அப்பத்தை நம்ம புசிக்கிறபடினால, அவருடைய ரத்தத்துல நம்ம பானம் பண்ணுகிறபடினால நமக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நம்ம மரணத்தை நம்ம ஜெயமாக கர்த்தர் விழுங்கினபடினால அந்த மரணம் நம்மை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமே. அல்லேலூயா. அதனாலதான் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான ஆண்டவரை இயேசு சொன்னாங்க, இந்த யூதர்கள் இடத்துல உங்களுடைய பிதாக்கள் வனாந்தரத்துல மோசையினால கொடுக்கப்பட்ட அந்த மோசை மூலமாக கர்த்தரிடத்துல அந்த மன்னாவை புசித்தாங்க. அவங்க எல்லாம் அவங்க மரித்தாங்க வனாந்தரத்துல. ஆனா நான் ஜீவ அப்பா, நான் வானத்திலிருந்து நான் இறங்கி வந்தேன், என்ன புசிக்கிறவன் மரிக்க மாட்டான், என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான் இயேசு சொல்லிக்கிறாங்க. ஆமே. அல்லேலூயா. அந்த அழியாத அப்பம் அவர்தான் ஜீவ அப்பம்.
ஆமே, உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க ஆண்டவர் வந்தார். பிரியமானவர்களே, அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அல்ல, என்னன்னா உலகத்தை ரட்சிக்க ஆண்டவராக இயேசு இந்த வந்தார். ஆமே, ஆகையினாலதான் இன்றைக்கு நம்ம பிழைத்திருக்கிறோம். நம்ம மரித்தாலும் பிழைப்போம் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா வானத்திலிருந்து இறங்கி அப்பா அந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, உங்களுடைய மாம்சத்தை எங்களுக்கு புசிக்க கொடுத்தீராப்பா. எங்களுக்காக அப்பா நீர் ஆண்டவரை அடிக்கப்பட்டீராப்பா. எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரை. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர, நன்றி. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் எங்களை எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அந்த வாக்கு தத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, சகல துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.